இது சென்ற தியானத்தின் தொடர்ச்சி. சென்ற தியானத்தில் ஒரு மரத்தை போல அப்படியே நின்றுட்டு காலின் பாதத்திலிருந்து சுவாசித்தோம். தாவோயிசத்தில் இதை பல மணி நேரங்கள் செய்வாங்க. குறைந்தது 2லிருந்து 4 மணி நேரம் அப்படியே ஆடாமல் அசையாமல் நிற்பாங்க. அது எல்லோருக்கும் எளிதானது கிடையாது, ரொம்ப சிக்கலானது. நம்முடைய மனம் வேகமாக இயங்குவது. இன்றைய நவீன காலம் மனதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. மனம் அலைபாய்ஞ்சிட்டே இருக்குது. அலைபாய்ந்து மனது கொண்டவர்களால் அவ்வளோ நேரம் நிற்க முடியாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிற்பது நல்லது. 10 நிமிஷம் கூட போதும். அதே சமயம் அதை அடிக்கடி பண்ணுறது நல்லது. எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக, அந்த ஃப்ரீக்வன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் 2 வாரத்துக்கு ஒரு நாள் 2 மணி நேரம் நிற்கிறத காட்டிலும் தினமும் 10 நிமிஷம் நின்னீங்க அப்படின்னா அதுவே நிறைய பலனை தரும். ஸோ எவ்வளோ நேரம் நிற்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ அடிக்கடி அதை உணர்கிறோங்கிறது தான் முக்கியம். அப்படி எப்போவுமே இப்படி நிற்க முடியாது. நம்ம அப்பப்போ நடக்க வேண்டியது இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த தியானத்தை நீங்கள் முயற்சி செஞ்சலாம். இது மரங்களைப் போல நடத்தல். அது மரம் ஒன்று நடக்குன்னா எப்படி நடக்கும் யோசிச்சு பாருங்கள். அது வேறு ஆழமாக மண்ணுக்குள்ளே போயிருக்கும். அப்போது மரத்துக்கு 2 கால் இருக்குது, 2 கிளை இருக்குது. அப்போது என்ன பண்ணணும், ஒரு காலை ஊனி நிட்டுட்டு இன்னொரு காலை எடுத்து முன்னாடி வைப்போம். அப்போ இன்னொரு காலை எடுத்து வைக்கும்போது அந்த காலில் இருக்கிற வேர்களெல்லாம் மண்ணிலிருந்து அப்படியே வெளியில் எடுக்கணும். அது எளிதாக முடியுமா? முயற்சி செஞ்சு எடுக்கணும். அந்த மாதிரி கற்பனை பண்ணுங்கள். நடக்கும்போது ஒரு காலை ஊனிட்டு நீங்கள் இன்னொரு காலை தூக்கும்போது அந்த காலில் அடியில் வேரெல்லாம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு அந்த வேரோடு அப்படி தூக்கி எடுத்து வைக்கிற மாதிரி. அப்போ இந்த காலை ஊனின உடனே அந்த வேர்கள் மண்ணோட நீண்டும் பிணைந்து கொள்கிற மாதிரி. ஸோ சில நொடிகள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒரு காலை ஊனிட்டு இன்னொரு காலை தூக்கி வச்சு முன்னாடி வச்சு சில நொடிகள் அமைதியாயிட்டு இப்போ 2 கால்களையும் வேர்கள் மண்ணோடு பிணைந்திருக்கு. இப்போது 2வது காலை எடுத்து முன்னாடி வைங்க அதே மாதிரி. ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஒரு முயற்சியோடு அதை செய்கிறீங்க. அந்த முயற்சியில் கவனம் இருக்கட்டும். அந்த கால் பாதத்தில் பிடிச்சி இழுக்கும்போது அந்த கால் பாதத்துக்கு உங்களுடைய ஆற்றலை நீங்கள் செலுத்தணும். அதுதான் முக்கியம். இது எவ்வளோ மெதுவாக செய்கிறோங்கிறத விட எப்படி உணர்கிறோம். கால் எதுலையாவது மாட்டிக்கிச்சுன்னா எப்படி நம்ம இழுப்போம், அதே போல் மெதுவாக செய்யுங்க. இது ஒரு எப்படினாலும் உங்களுக்கு வசதிக்கு ஏற்றபடி செய்யலாம். ஒரு அறைக்குள்ளேயே நீங்கள் ஒரு வட்டமாக இதே மாதிரி நடக்க முயற்சிக்கலாம். இதை செஞ்சு பாருங்கள். அந்த வித்தியாசத்தை நீங்கள் உணர்வீங்க. ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும். நம்ம எப்போவுமே நடக்கும்போது நம்ம காலை கவனிக்கிறதே கிடையாது. என்னுடைய அனுபவத்தில் ஒரு டைம் நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருந்த போது நான் வெறுங்காலில் தான் நான் நடக்கணும்னு முடிவு பண்ணேன். அப்போது பெங்களூரில் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் வெறுங்காலில் தான் போயிட்டு வந்துட்டுருப்பேன் ஆஃபீஸுக்கு. அப்போ அந்த பூமியை உணர்றதே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா பஸ்ஸில் சாதாரண ஏறி போயிடுறோம். பஸ்ஸுக்குள்ளே எவ்வளோ தகரங்கள் இருக்கும் தெரியுமா? ரோட்டில் சிகரெட் துண்டுகள்லாம் கிடக்கும். நம்மளாம் கவனித்ததே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ தான் நான் உணர்ந்தேன் நிறைய. அப்போ என்னால் வேக வேகமாக நடக்க முடியாது. ரொம்ப கவனமாக கால் எடுத்து வச்சு நடக்கணும். கிட்டத்தட்ட அதுதான் இது. அது கூட மனசை கொண்டு கண்ணை வச்சு கவனிக்கிறோம். இது காலில் உணர்றீங்க. காலை தூக்கி வச்சு பொறுமையாக நடங்க. இந்த இதில் கவனம் செலுத்தும் போதே மனம் அமைதி அடையும், குழம்பாது. இப்போ எனர்ஜி எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சும்மா இருக்கும்போது மனம் ஒரு எனர்ஜியை கிரகித்து கொள்ளும். அதான் சைக்கிக் எனர்ஜி அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த தியானங்கள் 2ஐயும் செய்யும்போது உங்களுக்கு கவனம் முழுவதும் கால் பக்கத்தில் போகுது. தலையில் இருந்து காலை நோக்கி பாதத்தை நோக்கி உங்கள் கவனம் திரும்புது. அப்போது இயல்பாக நீங்கள் மெதுவாகுவீங்க. மனது வேகமாக செயல்படாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி எப்பப்போல்லாம் நம்ம குழம்பி தவிக்கிறோமோ, தெளிவில்லாமல் இருக்கோமோ, அப்போது இந்த தியான முறைகளை உணரலாம், செஞ்சு பார்க்கலாம். சிலருக்கு மனம் செயல்படணும், நல்லா வேகமாக திங்க் பண்ணணும், க்ரியேட்டிவாக திங்க் பண்ணணுங்கிற விருப்பமும் இருக்கும். அதுக்கான தியான முறைகளும் இருக்குது.
அடுத்தது நான் அதை விளக்குறேன். இப்போ இது மரத்தை போல நடத்தல். எவ்வளோ மெதுவாக செய்ய முடியுமோ செய்யுங்க. அதுக்காக ரொம்பவும் ஸ்லோ பண்ணிக்க வேண்டாம். இதெல்லாமே மனத்தை கொண்டு கட்டுப்படுத்த வேண்டாம். உடலால் செய்ய பாருங்கள். நீங்கள் ஒரு மரமாக இருங்க. அது மரம் எப்படி நடக்கும் கற்பனை செய்யுங்க. உங்கள் கற்பனை கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியை கொண்டு வாங்க இதில். ஸோ காலை தூக்குறீங்க. காலை தூக்கும்போது வேர் அப்படியே மண்ணோலிருந்து வெளியில் வருது. அப்புறம் காலை கீழே இறக்கி வைக்கிறீங்க. வச்ச உடனே வேர் திருப்பியும் மண்ணில் பதியுது, வேர் விட்டு நிற்கிது. அப்புறம் அடுத்த காலை தூக்கி அதே மாதிரி வேரோடு எடுத்து இன்னொரு பக்கம் வைக்கிறீங்க. அதுவும் மண்ணோட வேர் விடுது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க பாருங்கள். இந்த ரெண்டையும் நீங்கள் மாற்றி மாற்றி கூட செய்யலாம். இதெல்லாம் எதுவுமே சரி தவறு எதுவுமே கிடையாது. இங்கே என்ன உணர்றோங்கிறது தான். இப்போது எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை ரொம்ப நேரம் கூட செய்யலாம். உணருங்கள். தொடக்கத்தில் சிரமமாக இருக்கும். நான் வேறு பயிற்சிகள் சொல்ல போகிறேன். உணவு கட்டுப்பாடு நிறைய கொண்டு வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த வித்தியாசங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்கள் க்ரியேட்டிவிட்டியை நம்புங்க. உங்கள் உள்ளுணர்வை நம்புங்க. யாரும் உங்களை தண்டிக்க போவது கிடையாது, திருத்த போவது கிடையாது. நீங்கள் சரியாக செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் அதை உணர்றீங்கன்னு அர்த்தம். உங்கள் மனம் அமைதி அடையுது, நிதானம் அடைகிறீங்க. நான் சொல்வதை உங்களால் உணர முடியுது அப்படிங்கும்போது அது சரியான வழின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அது தவறு. அது தவறுங்கிறதுக்காக பிழைன்னு கிடையாது. யாரும் குற்றம் சுமத்த போகிறது கிடையாது. நீங்கள் அந்த அமைதியை உணர மாட்டீங்க, அவ்வளவுதான். அதுவும் தவறு கிடையாது. ஒரு சிலருக்கு ஒரு வழிமுறைகள் ஒத்து வரும், ஒரு சில வழிமுறைகள் ஒத்து வராது. முயற்சித்து பார்க்கும்போது தான் தெரிய வரும். இப்போ இது மரத்தை போல நடத்தல்.